இப்போ நான் இதிலே ஃபைலில் போய் நியூ டேப்பில் என்ன பண்ணுறேன், எனக்கு கூகுள் போகணுன்னு வச்சுக்கேன், நான் கூகுள் சைட் டைப் அடிச்சுட்டு கண்ட்ரோல் கீ அமுத்தி என்டர் கீ அமுத்தினாலே அந்த சைட் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த ப்ரௌசர் வந்து இந்த .com இந்த www இதெல்லாம் வந்து அதுவே சேர்த்துக்குது. அப்போ அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, கண்ட்ரோல் கீ என்டர் கீ எப்போ வந்து யூஸர் அமுத்துறாங்களோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுள்னு கிடையாது, யாகு என்ன போட்டாலும் சரி அது வந்து என்ன பண்ணும், அது வந்து அதை எடுத்துக்கணும். தெரியுதா, அந்த சைட் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம இதே மாதிரி ஒன்று ஜேஎஸ்பியில் செய்ய போகிறோம். ஒரு HTML ஃபார்மில் சிம்பிளாக வெப்சைட் நேம் வாங்கிட்டு நாம் வந்து அந்த சைட்டுக்கு போக போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, எப்படிலாம் வந்து ஒரு யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அதே நோட் பேட். எனக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன தேவைன்னா, ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்பேன். வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படின்னு போட்டுட்டு பிஆர்னா லைன் பிரேக், நியூ லைன். அடுத்த லைனில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இந்த நேம்ன்றது முக்கியம். ஏன் முக்கியம், இங்கே என்ன நேம் தரணும் அதை தான் வந்து நான் ஜேஎஸ்பி பேஜில் யூஸ் பண்ணி கெட் பேராமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். நான் இங்கே வந்து வெப்சைட்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதை மூடிடலாம். அடுத்தது என்ன தேவை, இன்புட்னு கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். அடுத்தது வந்து ஒரு பட்டன் தேவை. பட்டன் வேணும்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், வேல்யூ ஈக்குவல் டு ஏதாவது ஒன்று கோ. இங்கே டபுள் கோட்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஒர்க் ஆகும். ஆனால் டபுள் கோட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்காமே அந்த ப்ரௌசர் ஒழுங்காக எடுத்துக்கும், நீ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கும். பட் ஆனால் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஆக்சுவலி பார்த்தாங்க HTML ஹெட்டு டைட்டில் நிறைய டேக் இருக்கும், அது நல்ல ஹேபிட் தான். நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாச்சு. நம்மளாம் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம். இது வந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்மளாம் விட்டுருவோம். சரி, நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை, கோ பட்டன் தேவையா. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு லைன் பிரேக், இங்கேயும் ஒரு லைன் பிரேக். இதை நம்ம சேவ் பண்ணிடும். ஜேஎஸ்பி இல்லை HTML எதாவது வச்சுக்கலாம். இது என்ன பண்ண போகிறேன்னா வேர் டு வாண்ட் டு கோவா. அப்போ நான் var1.jsp வச்சிட போகிறேன் பேர். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இங்கே என்ன முக்கியமாக விட்டாச்சுன்னா ஃபார்ம் அப்படின்னு டேக்கே விட்டாச்சு. ஃபார்ம் டேக்கில் தானே சொல்லுவோம் நம்ம எங்கே போகணும் என்ன செய்யணும்னு. அப்போ ஆக்ஷன் ஈக்குவல் டு நம்ம என்ன தரமோ இங்கே தான் அது கண்ட்ரோல் போகும். அடுத்தது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், var2.jsp வைக்க போகிறேன். வச்சுட்டு மெத்தட் ஈக்குவல் டு கெட்னு வைக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் போஸ்ட்னு வச்சு சொல்லி கொடுத்துட்டேன், கெட் அப்புறமா சொல்கிறேன்னு. ஸோ அதை வந்து இப்போ சொல்கிறேன், ஃபார்மு /ஃபார்ம் கெட்னா என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணிடலாம். நாம் வந்து இதை ரன் பண்ணலாம். ஃபைல் நேம் என்ன, var1.jsp. ஓகே, வேர் டு யூ வாண்ட் டு கோன்னு கேட்குது. இப்போ நான் இங்கே கோ கொடுத்துட்டேன்னா எரர் பேஜுக்கு போய்டும். ஏன் போய்டும், அது வந்து இப்படி ஒரு ஃபைலை போய் தேடும். இப்படி ஒரு ஃபைல் நம்ம இன்னும் எழுதவே இல்லை. இந்த பேரில் நம்ம ஒரு ஃபைல் இப்போ எழுதுவோம். ஃபைலில் போய்ட்டு நியூ நம்ம என்ன வச்சுக்கலாம், var2.jsp வச்சுக்கலாம். சேவ் பண்ணும்போது எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன்னு பார்த்துக்குவோம். அது பாட்டுக்கு எங்கேயாவது போய் சேவ் ஆகிடும். அந்த வெப் ஆப்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணணும். ஓகே, இதில் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அங்கே கொடுத்த வெப்சைட்டை வந்து வாங்கணும் என்ன செய்யணும், ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும். ஜாவா எழுதணும்னா ஸ்கிரிப்ட்லெட் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் வெப்சைட் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட்னு போட்டு .get parameter. இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார்ம்லேருந்து வேல்யூவை வாங்க முடியும். அங்கே என்ன நேம் வச்சுருக்கேன், நான் வெப்சைட்னு வச்சுருக்கேன். அது வந்து வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. var1.jsp எங்கே எழுதியிருக்கேன், டாம்கேட்டில் வெப் ஆப்ஸில் டெமோ. இதில் var1 அதில் வந்து இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது. வெப்சைட் இதே நேம் தான் என்ன பண்ணணும், இங்கேயும் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபார்மில் உள்ள அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ வந்து இப்போ எனக்கு வெப்சைட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது ஃபுல் வெப்சைட் கிடையாது, இது வந்து ஒரு பாதி நேம் தான், சைட் நேம்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வெப்சைட் ஈக்குவல் டு எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு வந்து
http://www. ஓகே, இது வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும், அந்த சைட்டு கூகுளோ யாகுவோ ஏதோ ஒன்று, அது எதில் இருக்குது, சைட் நேம் அப்படின்ற வேரியபிளில் நான் டைப் அடிச்சிருப்பேன். அடுத்தது எனக்கு என்ன இருக்கும், .comனு இருக்கும். நான் .comனு கொடுத்துட்டேன். ஓகேயா, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். 3 ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், கன்காட்டினேஷன் நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஸோ 3 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும், அந்த சைட்டுக்கு வந்து நான் இப்போ போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் டாட் சென்டு ரீடைரக்ட் அப்படின்னு போட்டுட்டு எந்த இடத்துக்கு போகணுமோ அதை கொடுத்தா போதும். நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் வந்து வெப்சைட் அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும். டேரெக்டாக உனக்கு நேம் தெரியணும், என்ன பண்ணலாம், இங்கே டபுள் கோட் கொடுத்து www.google.com அப்படின்னு கொடுத்துடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், டைனமிக்காக கெட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேரியபிள் போட்டுடணும். வேரியபிள்னால் என்ன அர்த்தம், வேரியபிள்னாலே அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் வேரியபிளே. அப்போ இந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அங்கே வந்து இது போக போகுது. பார்க்கலாமா, செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபைலில் போய் சேவ். ஓகே, இங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள்னு டைப் அடிப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கூகுள் போயிடுச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், நான் அப்படின்ற வேர் 1.jsp-லேருந்து நான் கூகுளுக்கே போயிட்டேன். வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், யாகு. எஸ், புரியுதா, இது வந்து யாகுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்து முக்கியமான ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன், அதுக்கு பேர் என்னென்னா கெட்டு. நான் கெட்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, கெட் மெத்தட் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். போஸ்ட் மெத்தட் என்ன ஆகும், நீ என்ன வேல்யூ ஃபார்மில் கொடுக்குறியோ அது வந்து ப்ரௌசரில் தெரியாது. கெட் மெத்தடில் கொடுக்குற வேல்யூ எல்லாமே ப்ரௌசர் இருக்குல்ல, மேலே யூஆர்எல் இருக்குல்ல, இந்த அட்ரஸ் பாரில் நீ பாஸ் பண்ணுற வேல்யூ தெரியும். இப்போ இங்கே யாகு.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, p=us அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ pன்றது ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ வந்து யூஎஸ்னு அர்த்தம். அப்போ கெட் வேரியபிள்னா யூஆர்எல்ல வந்து, அப்போ கெட் வேரியபிள்னால் யூஆர்எல்ல தெரியும், போஸ்ட் வேரியபிள்லாம் தெரியாது. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நான் டைப் அடிக்கிறேன், அது வந்து நான் என்ன செய்ய முடியாது, நான் வந்து அந்த அட்ரஸ் பாரில் தெரிய வைக்க முடியாது. அப்போ நான் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ணுவேன். சில பேர் வந்து அந்த அட்ரஸ் பார்லேயே வந்து கெட் மெத்தட்லேயே பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. இந்த யாகு இருக்குல்ல, யாகுலலாம் நம்ம வந்து சைன்இன் பண்ணோன்னா மேலே நிறையா போகும், அந்த கொரி ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ நான் வந்து என்னோடய இமெயில் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து லாகின் பண்ணுறேன். நீங்கள் வந்து அட்ரஸ் பாரை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே மேலே என்ன மாறுதுன்னு மட்டும் பார்த்துட்டே இரு. ஓகே, யாகு போயிடுச்சு. இப்போ நான் மெயிலுக்கு போகிறேன்னா இங்கே மேலே என்னெல்லாம் மாறுதுன்னு பாரு. ஓகே, டாப்பில் என்ன விட நோட் பண்ணிகிட்டே இரு. இங்கே என்னென்னமோ மாறுது பாரு, வெல்கமில் .gx &tm என்ன பண்ணி இதை மட்டும் காப்பி பண்ணு. காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த விண்டோவில் பேஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இதான் ஃபுல் யூஆர்எல். இதில் எது வெப்சைட்னு கேட்டிங்கன்னா இந்த வெல்கம் வரைக்கும் உள்ளது தான் வந்து வெப்சைட்டு. இந்த கொஸ்டின் மார்க் அப்புறம் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஆர்குமெண்ட்னு பேர். அண்டு எங்கே வருதோ அங்கே வந்து செகண்ட் வேரியபிள்னு அர்த்தம். ஆக மொத்தம் இந்த சைட்டில் எத்தனை வேரியபிள் பாஸ் ஆகுதுன்னா ஜிஎக்ஸ்னு ஒன்று, டிஎம்னு ஒன்று, ரேண்டுன்னு ஒன்று, இந்த 3 வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. அப்போ இது எல்லாமே வந்து கெட் வேரியபிள். கெட் வேரியபிளாக என்னென்னா அந்த யூஆர்எல்ல வேல்யூ பாஸ் ஆகிறது தெரியும், ஆனால் வந்து போஸ்ட் வேரியபிளில் தெரியாது. மேலே யூஆர்எல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. ஓகேயா? ஸோ இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டேபிள் எப்படி டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறமா வந்து ரீடைரக்டை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போதைக்கு இந்த ஜேஎஸ்பி இன்ட்ரடக்ஷன் போதும். ஓரளவுக்கு ஜேஎஸ்பினா என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நீங்கள் நிறையா படிக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த எதுவுமே வந்து கண்டிப்பாக பத்தாது. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி known is always a drop தான். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா நீங்களே நெட்டில் தேடு, ஜேஎஸ்பி எக்ஸாம்பிள்ஸ்னு கூட கூகுளில் அது என்ன வருதோ அதை நோண்டி படி. ஸோ நிறையா கற்றுக்கோ. இப்போ அடுத்த சாப்டரில் வந்து நம்ம செவலெட்னா என்னென்னு பார்க்கலாம். ஜாவா செவலெட் வந்து அடுத்த சாப்டரில் நம்ம எழுத போகிறோம். பை.